போதை பழக்கம்ன்றது இன்னைக்கு நெறைய பெருகிக்கிட்டு போகுது. இன்னைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனையே அதான்னு சொல்லலாம். அதனால சமுதாயம் சீர்கெட்டு போகுது. எல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த போதையிலிருந்து முழுசா வெளிய வர்றதுக்கும் மலர் மருந்து உதவி செய்கிறது. இதுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்கள சார்ந்தவங்க என்ன ஏதுன்றது அவங்க மனநிலைய பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி மலர் மருந்து குடுக்கும்போது, அவங்களுடைய மனநிலை எல்லாம் நல்லபடியா ஆகி, இந்த போதை பழக்கத்திலருந்து அவங்களே விடுபட்டு வந்துருவாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு மாரி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நாளைக்குன்னு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாங்க. அப்புறம் குடிச்சுட்டு வருவாங்க. அது சத்தியம் அன்னைக்கு வரைக்கும் தான். அப்படி அந்த மாரி இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அப்படியே நானு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலா இருப்பாங்க. அந்த கடைய தாண்டும்போது ஒரு டெம்ப்டேஷன் வந்துரும். அப்போ அவங்களுக்கு குடிச்சுருவாங்க. அப்ப அதுக்கு ஒரு மருந்து, நாளையிலருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு வேற மருந்து. அதே மாதிரி அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாரி, அவங்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாரி மருந்து மாறும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் சொல்றேன். ஒரு வீட்ல நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மென்ட்டுக்கு போயிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கேன். கிட்சன்ல வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்வன்ட் லேடி 22 வயசு தான் இருக்கும். பேசிட்டு இருக்காங்க. அது என்னமோ பேசுறாங்க. நான் டி அடிக்ஷன் ட்ரீட்மென்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அது கிருஷ்ணமாச்சாரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அங்கலாம் அனுப்புறேன்னு சொல்றாங்க. நெறைய செலவாகும். எனக்கு கால்ல விழுந்துச்சு அரைகுறையா. நான் இவர்ட்ட கேட்டேன். "என்ன சார்ன்னு?" "இல்லையே, நான் ஒண்ணும் கவனிக்கலையே." அதுவும் ஒய்ஃப கூப்பிட்டு கேட்குறாரு. என்னன்னாரு, இந்த மாரி அந்த வேலைக்கார பொண்ணுடைய ஹஸ்பண்டு ஆட்டோ டிரைவர். அதனால அவரு குடிச்சிட்டு தான் வராரு. அப்படின்ன உடனே, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். குடிச்சிட்டு வராரு. கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னு. "நீ யாருடி என்னை கேட்கறதுக்கு? நீ யாரு என்னை கேட்கறதுக்குன்னு" ஒரு வார்த்தை இருந்ததுன்னா, அதுக்குரிய ஒரு மருந்து இருக்கு. வைன்னு ஒரு மருந்து. நான் குடுத்தேன். குடுத்து குடுன்னேன். "எப்படி சார் குடுக்கறது? அவரு எப்பவுமே குடியில இருக்கும்போது வேலை செய்யாரு. குடிச்சிட்டு தான் வராரு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடிர்றாரு. ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, குடியில இருக்கும்போது வேலை செய்யாதுன்னு பொதுவான ரூலு. அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நான் என்னம்மா பண்றது? நீ குடு குடு." அன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. தலை வலிச்சிருக்குது. "ஏன்டி எனக்கு தலை வலிக்குது. ஒரு மருந்து குடு." அப்படின்ன உடனே, இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, கரெக்ட்டா வந்துட்டு நான் குடுத்த மருந்த குடுத்துச்சு. 5 நிமிஷத்துல அவர் தலைவலி சரியாயிடுச்சு. உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து, "என் தலைவலிக்கு தான் நீ மருந்து குடுத்தியா? இல்ல நான் குடிக்கிறத நிறுத்த தான் குடுத்தியா?" அப்படின்ன உடனே, "இல்ல தலைவலிக்கு தான் குடுத்தேன்னு" இந்த பொண்ணு சமாளிச்சிருக்குது. அவ்வளோதான். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறவரு குடிக்க போகல. 1 வாரம் போகவே இல்ல. ஒரே ஒரு ஒரு நான் சொல்லிட்டேன், "தண்ணியிலயும் கலந்து நீ குடுன்னு" குடுத்துட்டு இருந்தாரு. அவர் போகல. 1 வாரம் பொறுத்து மறுபடியும் போறாரு. அப்ப என்னன்னா, அவருடைய மனநிலை மாறிடுச்சு. "நீ யாரு என்னை கேட்கறது?" மனநிலை மாறி வேற மனநிலை இருக்குது. அதனால அதுக்கேத்த மாரி இன்னொரு மருந்த குடுத்தேன். உடனே அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவும் வந்து வேலை செஞ்சு, அது மொத்தமா நிறுத்திட்டாரு. இப்படிலாம் இருக்குது. அதனால அவங்க என்ன பேசுறாங்க, என்ன மனநிலையில இருந்து குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, அதுக்குரிய மருந்து குடுத்தோம்னா, கண்டிப்பாக வந்துட்டு அதுலருந்து முற்றும் விடுபட்டு வர முடியும். எந்த பாதிப்பும் இல்ல.